திரு ஷபீர், இப்போ திரு சோமு மட்டும் இல்லை, அதே மாதிரி கருத்தை சொல்லக்கூடிய பலரும் நம்ம விவாதத்தில் களத்தில் பார்க்குறோம். இப்படியான கடுமையான விமர்சனங்களை மீறியும் அவருக்கான ஆதரவு வட்டம் இருக்குன்னா களத்தில் என்னவா இருக்கு? நீங்க போயிட்டு வந்த நிலையில எப்படி புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு? தம்பி, இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு பெரிய அளவுக்கு அந்த கட்சிக்குள்ளேயே ஒரு அதிருப்தி இருக்கு. நம்ம தலைமை ஏன் சைலண்டா போயிட்டாங்க, வெளியே இத ஃபைட் பண்ணி இருக்கணும், பேசி இருக்கணும். இத நீதிமன்றத்துல அவங்க இத போய் கேஸ் ஃபைட் பண்றாங்க, எல்லாமே சரி. ஆனால் மக்கள் மன்றத்துல நீங்க பேசி இருக்கணும், அந்த மக்களோட கூட நின்று இருக்கணும் அப்படின்ற அந்த தவறுகளை எல்லாம் அவங்க உணர்றாங்க. அந்த சமயத்துல அவங்களால அதை நிர்வகிக்க முடியல, அதை சரியா ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்றதே தாவேகாவுக்குள்ள இருக்கக்கூடிய குளறுபடிகள், எந்த அளவுக்கு பலவீனமாக அந்த கட்டமைப்பு இருக்கு அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் அது வெளிப்படுத்தி இருக்கு. நீங்க இவ்வளவு நாள் தாவேகா பார்க்கும்போது ஒரு பெரிய கூட்டம் வருது, ஒரு பெரிய மாசா இருக்காங்க அப்படின்ற அளவுல எல்லா எதிர்கட்சிகளும் அல்லது அரசியல் கட்சிகளும் ஒரு மாதிரி மிரட்சியில இருந்தாங்க. பட் இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு எந்த அளவுக்கு அவங்க பலவீனமாக இருக்கிறார்கள், கட்டமைப்பு ரீதியாக பலவீனமாக இருக்கிறார்கள். அவங்க கூட்டம் வரும், ஆனா கட்டமைப்பு அரசியல் ரீதியாக அவங்க எந்த அளவுக்கு தெரிச்சு பெற்றிருக்காங்க, கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எந்த அளவுக்கு அரசியல் ரீதியாக செயலாற்ற முடிகிறது, அவங்களால எப்படி இந்த விஷயத்தெல்லாம் எதிர்கொள்ள முடிகிறது அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த 30 நாள்ல அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி எல்லாமே அக்குவேரா ஆணிவேரா பலரும் பேசிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய இது என்னன்னா, இந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த கட்சியை மீட்டெடுத்து அதுல இருந்து மீண்டு வர வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது தாவேகாவுக்கு இருக்கிறது. அவங்க கரூருக்கு போய் சந்திக்க முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க. அதாவது பிரகாஷ் சார் சொன்னது கரெக்ட். இந்த லைட் ஆஃப் ஆன விஷயம் இருக்குல்ல, நீங்க கூட வேற இடம் நீங்கல்ல, அங்கேயும் நடந்தது, கரூர்லயும் நடந்தது. அதாவது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அது சம்பந்தமா பேட்டி கொடுத்தாங்க பாதிக்கப்பட்ட மக்கள்ல குடும்பத்தினர்ல என்ன சொல்றாங்க, பக்கத்துல ஒரு போலீஸ் குவார்டர்ஸ் என்னமோ அங்க இருக்கு, அதுல இருந்து வர்றப்பயே லைட்டை போட்டு வந்திருந்தாருன்னா பார்த்துட்டு போயிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்ன. அதை எதுக்கு சொல்றேன்னா, விஜய ஒரு அரசியல் சக்தியாக பார்க்கல மக்கள், அந்த ரசிகர்கள் ஆசைப்படுறாங்க. சரி, அவ்வளவுதான ஒழிய ஒரு அரசியல் சக்தி. மன்னிக்கணும், நீங்க ஓகே ஓகே ஷபீர் சொல்லிருங்க, நீங்க பேசு. சோ அவங்களுடைய ஒட்டுமொத்த எண்ணமும் ஒட்டுமொத்த இதுவும் இந்த கட்சியை இப்ப நம்ம இன்னும் ஒரு 6 மாசத்துல தேர்தலை சந்திக்க போறோம், அதுக்குள்ள SIR இதுன்னு பல்வேறு விஷயங்கள் வந்துருச்சு அப்படின்னும் போது அதை நோக்கி எப்படி கொண்டு போறது, மறுபடியும் பேக் டு ட்ராக் எப்படி கொண்டு வர்றது அப்படின்றதுதான் அவங்களுடைய நோக்கம். இதுக்கப்புறம் விஜயுடைய செயல்பாடுகள் எவ்வளவு துரிதமாக அவர் செயல்படுகிறார், ஒவ்வொரு விஷயமும் கூர்ந்து கவனிக்கப்படும். நீங்க இனிமேல்ட்டு வெறும் பண்ணையூர்ல உட்கார்ந்துட்டு நீங்க அரசியல் செய்ய முடியாது. ரெண்டாவது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது ஒரு கட்சி தலைவராக அவர்தான் முன்னின்று பல்வேறு விஷயங்களை செய்யணும். ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் 15 நாள் ஆள் காணும் சார். நீங்க வேற ஏதாவது ஒரு கட்சியில நடந்திருக்குமா? நீங்க திமுக அதிமுக போன்ற கட்சிகள் எல்லாம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிளை செயலாளர் இந்த மாதிரி இஷ்யூஸை ஹேண்டில் பண்ற அளவுக்கு தயாரிப்போட இருப்பாங்க. அந்த அட்லீஸ்ட் அதை எப்படி எஸ்கலேட் பண்ணும், அதை எப்படி கையாளணும் அப்படின்னு தெரிந்த அளவுக்கு அவங்க இருப்பாங்க. அப்போ இந்த விஷயங்கள் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. நீங்க வெறும் கூட்டணி பேசுறோம், சமூக வலைதளங்கள்ல பேசுறோம், ஒரு ஸ்ட்ராட்டஜி மீட்டிங் போடுறோம், ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்றாரு அப்படின்ற அளவுலயே இந்த கட்சியை நீங்க நடத்திட்டு போக முடியாது. இனி பாலிடிக்ஸ் அப்படின்றது ரியல். அப்ப இந்த இடத்துக்கு தாவேகா எப்படி நகர போகிறது, எப்படி இந்த தேர்தலுக்கு முன்னாடி விஜய் எப்படி நகர்த்த போகிறார் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சவால், ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். ஒரு கூட்டணி ஆப்ஷன்ஸையும் அவங்க ஓபன் பண்றாங்க, ஆனா அவங்க எதிர்பார்க்கிறது காங்கிரஸ் தான். ஏன்னா ராகுல் காந்தி கூட்டணி தான். அப்ப எந்த ஆப்ஷன் கிட்ட போவாரு? ஒருவேளை கூட்டணி ஆப்ஷன்னா காங்கிரஸை முயற்சித்து அது வந்தா ஓகே, ஒருவேளை வரல, திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்றாங்க. இப்ப வேற ஆப்ஷனா அதிமுக பிஜேபி பக்கம் நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? என்ன பொறுத்த வரைக்கும் அதிமுக பிஜேபி பக்கம் நகர்வதற்கான வாய்ப்பு இல்ல. பிஜேபி கூட்டணியில இருக்கிற வரைக்கும் நீங்க போனீங்கன்னா உங்களுடைய கதை முடிந்தது. இந்த தேர்தலை சந்திக்க வேண்டாம், நீங்க பனையூர்லயே இருந்துட்டா கூட அந்த கட்சியுடைய சகாப்தம் அப்படின்றது முடிஞ்சிடும். ஒண்ணு இல்ல சபீர், பவன் கல்யாண் போன் பண்ணி அட்வைஸ் பண்ண செய்திகள் கூட நீங்க பாத்திருப்பீங்க. நான் அவசரப்படாதீங்க, நானும் இப்படித்தான் இருந்தேன், இன்னைக்கு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் வரைக்கும் வந்திருக்கேன், அதனால நீங்க புரிஞ்சுக்கங்க, கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் தனித்த உரையாடல் நடத்தினதாலாம் வருது. இதெல்லாம் நடந்திருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இது இம்பாக்ட் பண்ணாதா விஜய இந்த கருத்துக்கள்? நீங்க முதல் எலெக்ஷன்ல நீங்க கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயத்தோட நீங்க போனீங்கன்னா, உங்க தலைமையில கூட்டணி இல்லாமல் நீங்க வேறு ஒரு கூட்டணியில நீங்க போய் இணைந்தீங்கன்னா
அதுவும் குறிப்பா அதிமுக பாஜக கூட்டணியில போகும்போது விஜய்க்கான அந்த அடுத்த கட்ட வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கு பாத்தீங்களா, அது ஒரே அடியா முடிஞ்சிடும். ஏன்னா அதிமுக சுமக்கின்ற அந்த 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 பலுவையும் விஜய் சுமக்கணும், பாஜகவுடைய செய்திருக்கக்கூடிய விஷயங்களையும் விஜய் வந்து உட்கார்ந்து பேச வேண்டிய கட்டாயம் அப்படின்றது வரும், டிஃபெண்ட் பண்ண வேண்டியது வரும். அப்ப இது ரெண்டையும் அவங்களால வந்து பண்ண முடியாது. இன்னைக்கு அவங்க விரும்புறது, தாவேகா தரப்புல பர்சனலா விஜய் விரும்புறது, காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வந்து சென்னைக்கு வந்து அல்லது வேற ஏதாவது ஒரு இடத்துல பேச்சுவார்த்தைக்கு நான் ரெடி அப்படின்னா உடனடியாக இந்த வாய்ப்புகள் எல்லாம் வந்து அவங்க முதல்ல வந்து அந்த வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொண்டு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வேண்டும் அப்படின்ற ஒரு ஒரு ஆர்வம் என்பது தாவேகா பக்கமும் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய ஒரு சாரார் இடையே அந்த கருத்து ரொம்ப வலுப்பெற்று இருக்கிறது. நீங்க இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா சத்தியமூர்த்தி பவன்ல கூட்டங்கள் நடந்தா அங்க வந்து தாவேகா கூட்டணிக்கு போனோம் அப்படின்னு நாட்காலிகளும் உடையும், அல்லது இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தலைவர் வந்து தவறான முடிவுகளை எடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் கொடும்பாவி கூட எரிப்பாங்க. அந்த மாதிரி காங்கிரஸ் நிர்வாகி கூட்டத்துல முதலமைச்சர் பேசினாரு, அந்த பிணக்குக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி இருந்தது. ராகுல் காந்தி என்னுடைய சகோதரர், இளைய சகோதரர், நான் மூத்த அண்ணன் அப்படின்னு. இவ்வளவு இணக்கத்துக்கு பிறகும் இதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, நீங்க காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, நாம இவ்வளவு நாள் இந்த கூட்டணியில இருந்துட்டோம், இப்ப என்ன சொல்லி இந்த கூட்டணியை விட்டு வெளியே வருவது அப்படின்ற ஒரு கேள்வி. எதுக்கு வெளியே வரணும் காங்கிரஸ்? பட் காங்கிரஸ்க்கு உள்ள இருக்கக்கூடிய தலைவர்கள், காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய செகண்ட் லைன் லீடர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா விரும்புறாங்க. அவங்க டெல்லிக்கு நோட் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. நீங்க கேசி வேணுகோபால் எதுக்கு வராரு கரூருக்கு? கேசி வேணுகோபால் கரூருக்கு வருகிறார். காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் 3-4 நாள் கரூர்லயே இருந்து அந்த விஷயங்களை எல்லாம் வந்து அவங்க பாக்குறாங்க, அந்த மக்கள் எல்லாம் அவங்க சந்திக்கிறாங்க. ரெண்டாவது உங்களுக்கு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய உயர்மட்ட தலைவர்கள் மத்தியில விஜய் மீது ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் அப்படின்றது இருக்கிறது அப்படின்றதுதான் செய்தி. பீகார் எலெக்ஷனுக்கு பிறகு அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் மாறுதல் வருமா அப்படின்றது பார்க்கணும். இப்போ அவங்களுடைய ஒட்டுமொத்த கவனமும் பீகார்ல இருக்கு. பீகாருக்கு பிறகு, பீகார் தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு தமிழ்நாடு கணக்கு அப்படின்னு வரும்போது காங்கிரஸ் உடைய அந்த 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 இதுல ஏதாச்சும் மாற்றம் இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். இப்ப இதெல்லாம் புரிந்து கொண்டுதான் முதலமைச்சரும் வந்து காங்கிரஸ் கட்சி தலைவரை புகழ்ந்து ஒரு திருமண விழாவில் பேசக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். இது எல்லாமே வந்து ஒரு கணக்கோட தான் நடக்குது அப்படின்னு பாக்குறேன் நான்.